கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலே இதிலிருந்து நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தியான பகுதி ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் கொல்கதா மலையிலே அவர் அடிக்கப்பட்டார், ஈட்டியினால் குத்தப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். லெந்து நாட்கள் என்பது சாதாரண நாட்கள் அல்ல. நம்முடைய இருதயத்தை ஊற்றி அவருக்கு முன்பாக சிலுவையில் ஏன் இந்த பாடுகள், எனக்காக அல்லவா இந்த பாடுகள் என்று சொல்லி நம்மளை நாமே சுத்திகரித்து நம்மளை தகுதிப்படுத்துகிற ஒரு நாட்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எவ்வளவு அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அசட்டைகளை மாற்றும்படியாக அவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். எவ்வளவு பெரிய தேவ சித்தத்தை செய்யும்படியாக அவர் அற்புதங்களை செய்தவர், அதிசயங்களை செய்தவர், பலத்த கிரியைகளை செய்தவர். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக, புறக்கணிக்கப்பட்டவராக, துக்கம் நிறைந்தவராக, துக்கப்பட்ட அத்தனை நபர்களுக்கும் துக்கத்தை மாற்றினவர். ஆனால் அவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன்? நம்முடைய பாடுகளை அவருக்குள்ளாக சுமந்தார். நம்முடைய பாவத்தை தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும் வரைக்கும் பிதாவை இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பை அருளி செய்து சாபத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை துண்டிக்கும்படியாக பாவத்துக்கும் நமக்கும் அந்த பாவத்தின் விளைவுகளை, அந்த துக்கத்தை, பாவத்தின் விளைவு மரணம் என்ற அந்த துக்கத்தை மாற்றும்படியாக இயேசு அவர் எல்லாவற்றையும் சகிச்சு கொண்டிருந்தார். அந்த சகிச்சு கொண்டிருந்த இந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எனக்காக அல்லவா இந்த பாடுகளை நீ அனுபவித்திருக்கிறீன்? எனக்காக அல்லவா, என்னுடைய பரிசுத்தத்துக்காக, நான் தகுதிப்படுத்தப்பட்டு தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாறுவதற்கு ஆண்டவரே நீர் அவமானப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு துக்கம் நிறைந்தவராக, பாடு அனுபவித்தவராக ஆண்டவரே நீர் இருந்த இந்த நாளை நான் நினைவு கூறுகிறேன். என்னை மன்னிங்க. மறுபடியுமாய் ஆண்டவரே நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். மறுபடியுமாய் இந்த பாவத்தின் நிமித்தம் வந்த சாபங்கள், வேதனைகள், மரண போராட்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவை